அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 6, 2026 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்குங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்டப் பண்ண சொல்லியிருந்தோம். ஓப்பன் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 24,641 அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ வந்து மார்க் பண்ணுங்கள். அந்த ஹையை பிரேக் பண்ணுறப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் லோவை பிரேக் பண்ணுறப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். சேம் இன்றைக்கி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே உங்களுக்கு நிஃப்டி இந்த எஸ்டர்டே ஹைக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் இடையில இருந்தாங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை லோ வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த லோக்கு வர்றப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருக்கலாம். இல்லை நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 24,600 காலன் புட் அதை வந்து நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். அப்போ 24,600 காலன் புட்டை நம்ம செக் பண்ணுறப்ப இதை பாருங்கள், இந்த இவங்களுடைய புட்டோட ஹைக்கு மேலே தான் கால் இருக்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக மூமெண்ட்டு கொடுக்க முடியல. ஓகேங்களா, ஒரு 140 ரூபா லோ போட்டுட்டு சரி, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 115 ரூபா லோ போட்டுட்டு இங்கேருந்து ஹை வந்து நம்மளுக்கு ஒரு 168 ரூபா ஒரு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 60 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு லோ டு ஹை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளோட ஸ்கால்பிங் தான் பண்ண முடியும். ஸ்கால்பிங் பண்ணால் நல்ல ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்மள சொல்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு இப்போ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்கால்பிங் பண்ணால் நல்ல ஒரு இம்பாக்ட் இதில் கிடச்சிருக்கும். ஆனால் பெரிய மூமெண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸும் சொல்லியிருந்தோம். சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் ட்ரேடிங்கில் இதெல்லாம் போட்டு வச்சு பார்த்தோம் பிரேக் பண்ணால் எங்கே போகுமா அப்படின்ட்டு, பட் போகலை. இப்போ சென்செக்ஸில் நம்மளுக்கு ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78,782 ஓப்பனுக்கு கீழே லோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா 78,633. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் லோ தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்மளுக்கு லோவாக இருந்தது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 78,600 காலன் புட்டை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தா தெரியும் இந்த இடத்துல எந்த மாதிரி இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். 78,600 காலன் புட்டு இந்த இடத்துல லைவ் மீட்டிங் வந்து பண்ணிவிட்டு இந்த ஹைக்கு மேலே யார் நிற்கிறாங்க அப்படின்னா கால் 78,600 கால் 78,600 புட்டோட ஹைக்கு மேலே இன்னோட ஹைக்கு மேலே நிற்கிறதுனால அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ணாத வச்சு அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். பெருசாக மூமெண்ட்டை கொடுத்தாங்களா அப்படின்னா பெருசாக மூமெண்ட்லாம் கொடுக்கல. ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் வச்சு லாஸ்ட்டில் ஒரு 3 ஒரு 15 மினிட்ஸில் 3 மணிக்கு மேலே ஒரு மூமெண்ட் கொடுத்தாங்க. பட் எல்லாருமே இதை பிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. பட் ஆனால் இந்த மாரி ட்ரெட்லாம் அவாய்ட் பண்ணி, ஏன்னா நீங்கள் ஜீரோ டி ஹீரோ இந்த ட்ரேட்லாம் நம்மளுக்கு சார் இந்த மாதிரி கேண்டில்லாம் இதில் விக் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு சார் ஸ்டாப் லாஸ் கிட் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதோட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ நம்ம எடுத்துக்கிறது ப்ளே பண்ணுறது நான் அட்வைசபிளாக இருக்கும் நம்மளுக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது 78,200க்கு மேலே நம்மளுக்கு ட்ராவல் பண்ணாங்க. ஓப்பன் ஆகி ட்ராவல் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருந்தாங்கன்னா ஒரு 80,000 வச்சு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்திருக்கும். பட் ஆனால் ஓப்பன் ஆன இடத்துலையே நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே சைடுவேவாக இன்றைக்கி மார்க்கெட்டை முடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையில் வந்து மார்க் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.